ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டேன். என்ன அதில் டைட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர், அதை வந்து பிக் பாஸ் அவர்களே உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஜோனில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி யாருக்கு ரெட் கார்பரேட் போட்டு அவங்கள நடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. அதில் அதிகப்படியான வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 80க்கும் மேலான பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு விழுந்திருக்கு. ஸோ அந்த ரெட் கார்பரேட்டை போட்டு அவங்க நடக்கவும் வச்சாங்க. பிக் பாஸ் அவர்கள் அதை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்தாங்க. சரி, ஓகே, இவ்வளோ வாக்குகள் வந்து சாதாரணமான ஒரு டாஸ்க்குக்கே வந்து விழுது அப்படின்னா அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத கண்டஸ்டன்ட் புரிஞ்சுப்பாங்க அண்ட் மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இப்போ என்னென்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட கேட்குற கேள்வி, அர்ச்சனா அவர்கள் பணப்பொட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களாமே 12.5 lakhs அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. பட் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் நவ் நோபடி, யாருமே வந்து பணப்பொட்டிக்கிட்ட யாருமே போகவே கிடையாது. ஸோ அதை தயவுசெய்து இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவில் அவங்க பணப்பொட்டியை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி தூக்குறது வருதோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டாக வந்து நம்பணும். ஓகேங்களா? அதை நான் வந்து உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து வருவோம். ஏன் அர்ச்சனா வந்து பணப்பொட்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரூமர்ஸை கிளப்புறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. பட் அந்த பொண்ணுங்க வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகேங்களா? பணப்பொட்டியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலிருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, 2 வாரத்துக்கு தேவையான துணிமணிகளை வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? வழக்கமாக 1 வீக் வந்து அனுப்பக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி 2 வீக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தயவுசெய்து பணப்பொட்டி எடுத்துடாதமா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தினேஷாக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், பூர்ணிமாவாக இருக்கட்டும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே தே ஆர் டாக்கிங் லைக் நீங்கள் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அண்ட் மாயா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. கையை தூக்குங்க, இப்படி தான் தூக்குவாங்க டைட்டில் வின்னரை ஃபைனல்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷி ஹேவிங் த கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? ஒருவேளை இல்லைன்னா அவங்க இந்நேரம் பணத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. பட் லைவில் இப்போ வரைக்குமே எந்த விதமான அப்டேட்டும் வரல. ஸோ தயவுசெய்து ரூமர்ஸை நம்பாதீங்க. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், காலையில் வந்து அந்த பிஆர் பாட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கெல்லாம் கொடுத்து அதில் வந்து ஓட்டிங்ஸ் யாருக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் வந்துச்சு. அதுலேயும் அர்ச்சனாவோட பேர் தான் வந்து அதிகமாக அடிபட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கூட அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வருது அப்படிங்கிறத விஜய் வர்மா வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டார். வெளியிலிருந்து உள்ளே போனார் அவர். அதே மாதிரி தினேஷும் குறிப்பிட்டு சொன்னார். ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அன்டில் லைவில் வராத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.